உம்மிடம் நிறைந்த கர்த்தர், இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒன்றாக கூடி உம்மை ஆராதிக்கும்படி இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளையும் பரிசுத்த ஆவியானவர் கூட எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட, நாங்கள் துதிக்கும் எங்களுடைய உதடுகள் கூட உம்முடைய கருத்தில் பிடிக்கிறோம் கர்த்தாவே. அனைத்தும் உண்மையுள்ளதாக முழு மனதோடு உண்மையை ஆராதிக்கும்படியாக அமைய கிருபை செய்தவர்கள் கர்த்தாவே. அனைத்து காரியங்களையும் இந்த ஆராதனையும் உடைய கருத்தில் பிடிக்கும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பேராலே ஆமென். இன்றைய ஒரு நாளில் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. இன்றைக்கு ஒரு ஓய்வு தினம் ஆக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அத்தோடு எங்கள் ஜெப தேவைகளையும் இன்றைக்கு நாங்கள் கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் அதை நாங்கள் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அந்த நாமத்தை தான் நாங்க இன்னைக்கு உயர்த்த போறோம். எங்களுக்கு தெரியும், இந்த பேய்கள் கூட நடுங்கும் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்களுக்கு பயன்படுத்துற அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. நாங்க நினைக்க கூடாது எங்களுக்கு முடியாது, பாஸ்டர்ஸ்மார் மட்டும்தான் பாய்க்கலாம், இல்லாட்டி பெரிய ஊழியக்காரர்கள் மட்டும்தான் பாய்க்கலான்னு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துற அதிகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க அந்த அதிகாரத்தினால்தான் நாங்க ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை ஜெயம் கொள்கிறோம். நாங்க முதலாவதாக 363வது பாடலை பாடுவோம். பின்பதாக நாங்கள் ஒரு சில நேரத்துக்கு சாட்சியின் நேரம் இங்கே கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சாட்சிகளை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே முன் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் முதலாவது பாடலாக 363வது பாடலை பாடுவோம். பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது எனக்கு செய்ததை, இப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ, இப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன்,
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. இப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நாமத்தை குறித்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் ஒவ்வொருவருமாய் சேர்ந்து நாங்கள் முழுமையாக கர்த்தரை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஒரு வழியை அடைத்தாலும் இன்னொரு வழியை எங்களுக்கு திறந்து கொடுத்தீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே எங்களோடு ஒவ்வொரு நாளும் வருகிறீர் கர்த்தாவே. எங்களோடு நடந்து வருகிறீர் கர்த்தாவே. எங்களை வழி நடத்துகிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எத்தனையோ ஆபத்தான காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எத்தனையோ பாவ வழியில் இருந்தோம் கர்த்தாவே. ஆனாலும் எங்களை தேடி வந்தீங்க கர்த்தாவே. உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எங்களை அழைத்தீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கும்படியாக பாவியான என்னையும் தெரிந்து கொண்டீங்களே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை ஆராதிப்பதே எங்கள் தகுதி அல்லவோ கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்க நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே எங்களை இப்படியாக சேர்ந்து துதிக்கப்படுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த கர்த்தாவே எங்களை காத்தீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ். இது சாட்சியின் நேரம். உங்களுக்கு அதாவது கிட்டத்துல நடந்த சாட்சிகள், கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார். அதையும் நீங்க இங்க முன்னுக்கு வந்து சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்க இருக்கிற இடத்துல சொன்னாலும் பரவாயில்ல. கர்த்தர் செய்த வாழ்க்கை இந்த வந்திருக்கிறவங்களை பலப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய நாமத்தின் அந்த சாட்சி எங்க எல்லாரையும் பலப்படுத்தும். நாங்களும் உங்களை போலவே சாதாரண மனுஷங்களாக தான் இருக்கோம். அப்ப கர்த்தர் வந்து எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்க பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நாங்க இன்னும் பலப்படுவோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நாளைக்கு கர்த்தருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன கிழமையிலேருந்தே நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரங்களுக்கு சேர்ச்சுக்கு போகணும், எப்படி சரி எனக்கு பஸ் காசுகள் எப்படி சரி கடவுள் சந்திச்சு கொடுக்கணும்னு. அந்தபடியே பஸ் காசுகளை இங்கே வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதை போல இந்த இடத்துல வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு நான் செபிச்சுக்கிட்டே இருந்தேன். கடவுளை எப்படி சரி போயிடணும் அப்படின்னு கர்த்தர் இந்த நாளிலும் இந்த இடத்துல என்னை கூட்டி சேர்த்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நாலு மாசமா கேட்ட விஷயத்த போன மாசம் கடைசியில கேட்டதை விட 2 மடங்கு கூட கொடுத்தாரு. சொல்றேன்னா சொல்லிட்டே போனான். நேற்று முந்தாலும் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தாங்க, எல்லாம் செத்துட்டாங்க. ஆனா நான் போறதெல்லாம் பஸ்ல தான். இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம சின்ன பிள்ளைங்களோடய நான் தினத்துல போயிட்டு வந்திருக்கேன். போற மாதிரியே நான் வந்திருக்கிறேன். நான் மட்டும் எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதே மாதிரி எனக்கு 2 பேருமே நார்மல் தான் கிடைச்சாங்க. என்னோட அக்கா ஒருத்தருக்கு நார்மல் வருத்தம் வந்து 3 நாளா வருத்தமா, 3 நாளா வருத்தம் வந்து 3ஆவது நாள் தான் கிடைச்சிருக்காங்க பாபா. இப்போ வரையுமே எனக்கு வந்து வருத்தம் வந்து இருந்தது 2 வருத்தம். 2 பேருமே 2 வருத்தம் மேல வருத்தம் இல்லை. என்னோட இருந்தாங்க அவ்வளவு பேருமே சீசர் தான். அந்த விஷயத்துல பார்த்தாலும் எல்லா விஷயத்துலயுமே எனக்கு வந்து கடவுள் என் கூட இருந்தாரு. கூட நினைச்சு எப்படி நான் கேட்ட வார்த்தை நினைச்சு போயிருக்கேன். எனக்கு பெரியம்மா வந்தாரு, நீ சொன்ன பிடிக்காப்பா பரவாயில்லாம நீங்க போயிட்டு காலையில கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வந்து ஆண்டவருக்காக நான் வந்திருக்கேன். காலையில் ஆனா நம்ம உயிரோட இருக்கிறதுக்காக உனக்கு வந்து சொன்னேன், ஆபத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்தினார். எனக்கு என் தலையோட போயிருந்தேன் அன்னைக்கு இந்த இடத்துல நான் பார்த்தது இல்லை. அதனால ஆண்டவர் என்னை அப்பதான் பழகப்பட்டு பக்கம் நெஞ்சு வலி இந்த கை வலி ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி காலையில் கூட போய் மருந்து எடுத்துக்கிட்டா வந்து இந்த மருந்து நான் குடிக்கல நான் சேச்சி அப்படி சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லி வேறு சாட்சிகள் இருக்கா? சின்ன சாட்சி நீங்க நினைக்காங்க, அது கூட எங்களை நிலப்படுத்தக்கூடியது. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த மருந்து ஒன்று ஏற்றணும்னு சொல்லி நான் கூட ப்ரே பண்ணியிருந்தேன் 1ஆம் தேதி. அப்போ எனக்கு அந்த மருந்து அரை மாதம் போயிருக்கக்குள்ள எனக்கு விசபீஜம் ஆகிடுச்சு, எலக்ட்ரிக் ஆகிடுச்சு. ரொம்ப உயிருக்கு போராடி ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து என்னை காப்பாத்தினாங்க. அந்த வேலையிலும் என்னை கொடுத்த கடவுளுக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாள் எப்பயும் பயணம் போறது மிச்சம் தனியா தான் போறது. யாரோட போடுறேன் தனியா போயிட்டு போயினேன். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க தனியா போறீங்க, ப்ரெஷர் இருக்காது, ஆசை இல்லை, கடவுள் இருக்காருன்னு சொன்னியா. போய் எழும்பி காலைல போக்குலையும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். கடவுளே நான் போயிட்டு வரமாட்டேன், எங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த ஆபத்தும் வராமல் நீங்க இந்த கொண்டு வீட்டுல சேர்க்கணும்னு சொல்லி. நாளைக்கு போற நேரம் என்ன பஸ்ஸுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் ஓடி போய் பஸ் ஏற நேரம் கீழே விழுந்துட்டது. அப்போ நான் நினைச்சேன், நாங்கள் அவசரப்பட்டு ஒரு இடத்துக்கு பயணம் போற நேரம் ஓடி போகக்கூடாது, அமைதியா போகணும். நான் விழுந்த நேரம் அவருக்கு ஒரு சரி ஆபத்தொன்று வந்திருந்தா அந்த நேரம் அவர் அந்த செத்து போயிருப்பார். நான் பின் டயர் அடிப்படுற அளவுக்கு அவர் விழுந்தது கீழே. இப்போ நினைச்சேன் கடவுளங்களை எவ்வளவோ காப்பாத்திருக்காரு. தனியா போய் தனியா வர்றதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். 3 மாசம் ஹாஸ்பிட்டல் 3 மாசம் நாங்கள் ஜோம் பண்ணி எல்லாம் ஜோம் பண்ணி வகுத்துல போடாத வைக்கல எல்லாம் ஓட்ட போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் ஆக்கி ஜோம் போட்டு இருக்காரு. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆனா இந்த வாழ்க்கைகளை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அது யாரும் எழுந்திருந்து ஒரு விஷயம் நாங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் செய்யணும் எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி எடுத்துக்கோம்.
அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனால நாங்கள் யாரும் எழுந்திருந்து கர்த்தருக்காகவே இப்படியாக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாள் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபையா இருக்குது. கர்த்தருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்குது, அற்புதமா இருக்குது, அதிசயமா இருக்குது. அதனால் நாங்கள் காலையில் சொல்றதுக்காகவே ஒவ்வொரு நாட்களிலும் பாதுகாத்து பராமரித்து எல்லா காரியங்களும் சந்தித்து எங்களுக்கு வருடத்தை கருகிறபடினால் நாங்கள் கடவுளை உயர்த்தி நாங்கள் செலுத்துவோமா? நிறைந்துள்ளன கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நடைகளை காத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகள் கூடாக போஷிக்கும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நடத்தும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, புதினங்கள் கிடைத்தது சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே செய்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 இயேசு கிறிஸ்துவே நீர் பரிசுத்தர் 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 இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசு தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு, இந்த நேசர் தருகிறார் ஆனந்த கொள்ளுவேன், அவரை பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு, இந்த நேசர் தருகிறார் பாவையினுள் என்னை வந்து சொல்ந்து கொள்கையோ, தேவநாமத்தேவமா என்னை தேற்றினார். பாவையினுள் என்னை வந்து சொல்ந்து கொள்கையோ, தேவநாமத்தேவமாய் என்னை தேற்றினார். ஆனந்த கொள்ளுவேன், அவனை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவனை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு, இந்த நேசர் தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு, இந்த நேசர் தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டுட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டுட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டுட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டுட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு, இந்த நேசர் தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு, இந்த நேசர் தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேச தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேச தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேச தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேச தருகிறார். Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus. Thank you Jesus. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காலை வேளையில் உம்மை ஆராதிக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இத்தனை பிள்ளைகளை இங்கே அழைத்தது கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே நாங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் எந்தெந்த வகையில் மாற வேண்டுமோ கர்த்தாவே போதியுள்ள கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே எங்கள் செவிகளை அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமக்கு உழைக்கும் இன்னுமாய் நாங்கள் உமக்கு காரியங்களை செய்யவும் எங்களை பயன்படுத்தும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே இதுவரையிலே எங்களுக்கு நீங்க வழிநடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நீங்க கொடுத்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே இத்தனையோ ஆபத்தான காரியங்கள் வந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவே நீங்க காத்தீங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே நாங்கள் தூரமாய் இருந்து வந்திருந்தாலும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே போக்கை வரத்தையும் எங்களுக்கு காத்தீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக பாடுபட்டீங்களே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே எங்களை மீட்பதற்காக காயங்கள் பட்டீங்களே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக பாடுகள் பட்டீங்களே கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தும்படி எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அடுத்ததாக அமைதியாக இருந்து நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒரு பாட்டு அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும். வாட்ஸ்அப் எல்லாருக்கும் இருக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டு படிப்போம். நிறைவான ஆவியானவரே என்ற பாடலை நாங்கள் முடிந்த வரையில் எங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நாங்கள் கண்களை மூடி அந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக அந்த பாடலை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பாடுவோம். நிறைவான ஆவியானவரே நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே
நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாலானது பயன் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாலானது பயன் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. சூத்திரம் கர்த்தாவே இயேசு எங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வழி நடத்தும்படி ஒரு தேற்றல்வாளனாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் இன்னும் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அந்த நாமத்தை பயன்படுத்தும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அதே போல பரிசுத்த ஆவியானவர்களாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படி, அதே போல வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் போது அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி, ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கும்படி ஒரு தேற்றரவாளரை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அப்படி நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு பெறும் போதே நாங்கள் கர்த்தருடைய அந்த மறைவான பொருட்களை நாங்கள் அந்த மறுமையின் காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் இன்னொரு பாடலுக்கூடாக கர்த்தருடைய நாமம் மேலான நாமம் என்ற பாடல், எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர
நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமமே. நாங்கள் அடுத்தபடியாக வேத பாடங்களுக்கு செவி கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்திக்கூடாக நாங்கள் வழிநடத்தப்படுவோம். வேத பாடங்கள் ஆசிரியர் கர்த்தருக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரை. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்டுச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாததெல்லாம் போதெல்லாம் அவர் அதை தம் விருப்படி வேறொரு களமாக வடிவித்துக் கொண்டார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்றார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஒரு நாட்டையோ அரசையோ பிடுங்கி தகர்த்து அழிக்கப் போவதற்காக நான் எப்போதாவது கூறலாம். எனினும் குறிப்பிட்ட அந்த நாடு தன் தீய வழியில் இருந்து திரும்பமாயின் நான் அதற்கு வருவிக்கின்றேன். தீங்கை எண்ணி வருந்துவேன். அது போல ஒரு நாட்டையோ அரசையோ கட்டி எழுப்பவும் நான் நட்டு வளர்க்கவும் போவதாக நான் எப்போதாவது கூறலாம். மாறாக அது என் சொல்லுக்கு செவி கொடுக்காமல் என் கண்முன் தீமை செய்தால் நான் அதற்கு செய்ய போவதாக கூறியிருந்த நன்மையை எண்ணி வருந்துவேன். ஆகையால் இப்போது நீ யூதா நாட்டினரையும் எருசலேம் வாழ்வ மக்களின் நோக்கி கூற வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுக்கு எதிராய் வரப்போகும் தீமை வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எதிராய் ஒரு திட்டம் திட்டிருக்கின்றேன். ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள், உங்கள் வழிகளின் செயல்களையும் திருத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் வாசிக்க வேண்டியது சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை. 6 வரை. 1 முதல் 6 வரை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். நினைவுரை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். உன் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி ஒரு கருத்தை என் மேல் வைத்திருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா, எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. வாசிக்கவேண்டிய சுவிசேஷ வாக்கியம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 தொடக்கம் 33 மட்டும். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் தன் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போடப்பட்ட பின்பு முடிக்கும் திராணி இல்லாமற் போனால்
பார்க்கிற எல்லாரும் அந்த இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கும் தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 24,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்நானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படி உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. இப்போது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நாங்கள் அதற்கு முன்பாக சில காரியங்களை பற்றி சிந்திக்கணும். இப்ப நாங்க இன்றைய வேத பாடத்துல நாங்கள் கேட்டோம், குயவன் கையில் களிமண். இப்ப களிமண் பாருங்க, குயவன் வந்து எப்படி அடிச்சுதான் மண்ணை செய்வாரு. அந்த மாதிரி நாங்க கர்த்தரோட கையில நாங்கள் களிமண்களை போல, அதாவது ஒரு அழகான பாத்திரம் ஆகுறதுக்கு அந்த களிமண் அடிக்கப்படுறது மாதிரி நாங்க கர்த்தருடைய வார்த்தையை கூடாகத்தான் இந்த மாதிரி அழகான ஒரு டிசைனா மாறுவோம். அப்ப நாங்க மிக முக்கியமா நாங்க இப்ப துதிச்சோம், அது ஒரு முக்கியமான விஷயம், அதையும் செஞ்சுட்டோம். அடுத்த முக்கியமான விஷயத்த வேத வாக்கியத்தை சரியா கேட்கணும். இப்ப யாருமே எழுப்பி போகக்கூடாது சின்ன பிள்ளைகள். இப்ப சரியா இந்த நாள் மாதிரி செய்ய வேணாம். இன்னைக்கு எல்லாரும் கேளுங்க. கேட்கக்குள்ளதான் நாங்க ஒவ்வொருவரும் பிரதரும் தான், நானும் தான், எல்லாரும் அந்த வார்த்தைகள் கூடாகத்தான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு அழகான பாத்திரமா மாறுவோம். அப்ப நாங்க யாராவது ஒருவர் அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஆண்டவரே சாமி, எங்களுக்கு ஆய்ந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே சாமி, எங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற தகப்பனே சாமி, ஆண்டவரே தேவ ஊழியர்களை உடைய கருத்துக்குள்ள கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே சாமி, அப்பா அவர் மூலமாக அல்ல தகப்பனே ஆண்டவரே, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே சாமி, நாங்க கேட்க போகிற உமது சத்திய வேதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையும் வெளிச்சமும் ஜீவனுமா இருப்பதற்கு கிருபை செய்யுங்கள் தகப்பனே. அந்த வார்த்தை கூடாக ஆண்டவரே சாமி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தகப்பனே. அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பேசுங்கள் ரசிகரே. அப்பா, அந்த வார்த்தையை கொடுக்கிற உங்களது ஊழியக்காரரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே உமது நல்ல கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று? ஆமென். நாங்க சங்கீதம் 139வது அதிகாரம் நாங்க வாசிச்சோம். என்ன முதலாவது வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறீர். ஆராய்ந்து அறிகிறதுன்னு சொன்னா என்னது? எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எங்களை பத்தி, என்ன பத்தி, இப்ப சிஸ்டர் மஞ்சுளா இருக்கிறீங்க. மிஸ்டர் மஞ்சுளா வந்து பள்ளிக்கலையில தான் இருக்கிறாங்க. ஆனா நான் இந்த சபைக்கு வர்ற வரைக்கும் உங்களை எனக்கு தெரியாது. அப்ப சிஸ்டர் மஞ்சுளாவுக்கு வந்து என்ன பத்தி தெரியணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா தான் இவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்ப ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளிலும் எங்களை பத்தி தேடி பார்க்கிறவரா இருக்கிறார். என்ன தேடி பார்க்கிறாரு? 2வது வார்த்தையில பாருங்க என்ன சொல்றாரு? என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறேன். நான் உட்காரும் பொழுதும் நான் எழுந்திருக்கும் பொழுது அவர் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். நான் உட்கார்றது எழும்புறது மாத்திரமல்ல, நான் என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் என்ற சிந்தனையை கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம்? அறிந்திருக்கிறாராம். விளங்குதா?
சரி, ஆண்டவருக்கு எங்களை பத்தி நன்றாக தெரியும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறதான உட்கார்ந்து இருக்கிறதான உங்க அனைவரையும் தனித்தனியாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பத்தி தெரிந்திருக்கிறார். நீங்க உட்காடுறீங்களா, எழும்புறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, இப்ப நீங்க என்ன பார்த்துக்கிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நீங்க என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னது நான் போதிக்கிற போதனையை வந்து நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். விளங்குதா? அதனால அவர் எங்களை அறிந்தவரா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? நாங்க அவர் அறியணும். விளங்குதா? நாங்க அவரை என்ன செய்யணுமா? அறிந்திருக்கணும். நாங்க கர்த்தரை அறியணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பிரதர் ஆண்ட்ரூ இந்த இடத்துல சொன்னார், நாங்க கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இல்ல அடுத்த வீட்டுல உள்ள மனுஷனோட போயிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கணும் ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படியா? அடுத்த வீட்டு மனுஷனுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு சொல்லி தெரியாது. ஜெபம் பண்றது முக்கியம். ஜெபத்துல நாங்க ஆண்டவரோட என்ன செய்யறோம்? நாங்க இடைபடுறோம். ஏன்னா ஜெபம் பண்றது மூலமா நான் ஆண்டவரோட பேசுறேன், என் அப்பாவோட நான் பேசுறேன். சரியா? ஆனா பேசுறது மாத்திரம் எங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளதுமா? நாங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் யாருன்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துவார். விளங்குதா? அவர் அற்புதமான அதிசயமான காரியங்கள் அடையாளங்களை செய்து ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்றதை எங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஆனா அதை எல்லாத்தையும் விட மிக முக்கியம் என்னது? நாங்க அவரை அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நாங்க வேதத்தை வந்து ஒவ்வொரு நாளிலும் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கணும். விளங்குதா? அப்ப யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப வார்த்தை தான் தேவன். நாங்க தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணுமா? நாங்க காலையிலும் மாலையிலும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாங்க பிள்ளைகிட்ட சொன்னா என்று சொன்னாரு, நீங்க போக வேணாம், நீங்க கேட்கணும். விளங்குதா? ஏன் கேட்கணும்னு சொன்னாரு? கேட்டீங்கன்னு சொன்னாதான் என்னது எங்களோட ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நாங்க ஆண்டவர் பற்றி அறிஞ்சாதான் அவர் எப்படியாப்பட்டவர், அவர் என்னத்தை செய்கிறவர், அவர் எந்த அளவு எங்களை அன்பு செலுத்துறாரு, எங்களுக்காக அவர் என்னென்ன செய்யறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். சரியா? இன்றைய நாள்ல நாங்க வந்து மிக முக்கியமான 3 பகுதிகளை நாங்க வேதத்துல 3 பகுதிகளை வாசிச்சோம். அதுல முதலாவது பகுதி வந்து சங்கீதம் 39. அதுல சொல்லப்படுகிறது கர்த்தர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அதனால நாங்க என்ன செய்யறோம், எங்க போறோம், என்ன செய்யறோம்ன்றது வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? கர்த்தர். அதனால ரொம்ப கவனமா இருங்க கிறிஸ்தவங்க. நாங்க என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கு. வெளியில இருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கிறிஸ்தவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க. விளங்குதா? கிறிஸ்தவங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றதான எதிர்பார்ப்பு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யணும்? நாங்க கவனமா இருக்கணும். ஒன்று ஆண்டவர் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, 2வது உலகத்துல உள்ளவங்க எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்துல உள்ளவங்க வந்து கிறிஸ்தவங்க தவறு செய்ய மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாங்க ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது செய்துட்டோம்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவங்க யாரோட நாமத்தை தூசிப்பாங்க? இயேசுவினுடைய நாமத்தை தூசிக்கப்படும். விளங்குதா? ஐயோ அவங்க கிறிஸ்தவங்களா இருந்து வேலை இல்லை, அவங்களோட வேதத்தின்படி நாங்க நடந்து கொள்றோம் இல்லை. என்ன வேலையா? நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து வேலை இல்லை, நாங்க முழங்கால் படிட்டு 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணாலும் வேலை இல்லை. மற்றவங்க எங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவை காணாட்டி. விளங்குதா? மற்றவர்கள் எங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யணுமா? காணணும். சரியா? அப்ப நாங்க எரேமியா புத்தகத்துல பார்த்தோம். எரேமியா புத்தகத்துல வந்து குயவனை பத்தி கதைக்கப்படுதுன்னா, அப்ப பிரதர் ஆண்ட்ரூ அழகா சொன்னாரு, அந்த மண்ணை வந்து என்ன செய்யணுமா? அடிச்சு 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 அதை பதப்படுத்தணும். பதப்படுத்தினாதான் ஒரு பாத்திரத்தை அந்த மண்ணில் உருவாக்க முடியும். அப்ப குயவன் என்ன செய்வாராம்? குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை உருவாக்க போவார். அவரோட தலையில இருக்கும், நான் இப்படியான ஒரு பாத்திரத்தை தான், இப்படியான இந்த உருவத்துல ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு? உருவாக்குவாரு. சரியா? ஆனா அந்த மண் வந்து வளைஞ்சு கொடுத்தா தான் அவருக்கு அந்த பாத்திரத்தை உருவாக்க முடியும். விளங்குதா? அந்த மண் வந்து வளைஞ்சு கொடுக்காட்டி அவருக்கு அந்த பாத்திரத்தை உருவாக்க முடியுமா? இயலாது. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு சொல்லி நாங்க முதல்ல என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்த கர்த்தருடைய சித்தத்துக்கு
நாங்க எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை வந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்துக்கு எங்களை மனைகிறவரா இருக்கிறாரு, வழிநடத்துகிறவரா இருக்கிறாரு. சரியா? பாருங்க, இந்த எரேமியா புத்தகத்துல நாங்க வாசிச்சோம். எரேமியா புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் வந்து எங்களை என்னது ஒவ்வொரு நாளும் வணைகிறவரா இருக்கிறார். அப்ப நாங்க வணைந்து கொடுக்கும் பொழுது, நாங்க எங்களை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அவர் அவருடைய சித்தத்தின்படி ஒரு பிளான் ஒன்று இருக்கு. ஒரு நாங்க வீடு ஒன்று செய்யறோம்னு சொன்னா என்ன செய்யணும்? முதல்ல பிளான் ஒன்று வர என்னன்னா, நான் என் வீடு எப்படி கட்ட போறேன், எப்படி இருக்கணும், ஹோல் எந்த இடத்துல இருக்கணும், கிச்சன் எந்த இடத்துல இருக்கணும், பெட்ரூம்ஸ் எந்த இடத்துல இருக்கணும், பாத்ரூம் எந்த இடத்துல இருக்கணும், சாப்பிடுற இடம் எந்த இடத்துல இருக்கணும், ப்ரே பண்றது எந்த இடத்துல உட்காந்து ப்ரே பண்ண போறோம், பிள்ளைகள் எந்த இடத்துல உட்காந்து படிக்க போறாங்க, இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். வீடு கட்டக்குள்ள அதை பிளான் பண்ணணும். அப்போ ஆண்டருக்கு ஒரு பிளான் இருக்கு, எங்களோட வாழ்க்கையை பத்தி தான ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அப்ப அந்த பிளானுக்கு வந்து ஆண்டவர் எங்களை யாரு என்ன செய்யறாராம்? நாங்க போக தேவையில்லை. ஆண்டவர் எங்களை என்ன செய்வாரு? அந்த பிளான்ல கொண்டு போவாரு. நாங்க என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கணும். அவருடைய ஆவியானவருக்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் எங்களை என்ன செய்யறாரு? அந்த அவருடைய பிளானுக்கு எங்களை போறதுக்கு வழிநடத்துகிறவரா இருக்கிறார். எங்களோட பிளான்ஸும் அவரோட பிளான்ஸும் வந்து என்னது வானத்துக்கும் பூமிக்கும் அளவிலான ஒரு வித்தியாசம் இருக்குது. நாங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்த்து தான் நாங்க பிளான் பண்றோம். ஆனா ஆண்டவர் வந்து உலக காரியங்களை பார்த்தும் அல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிறகு, இந்த உலகத்துல இருக்கிறதான வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிறதான வாழ்க்கையை குறித்தும் யோசித்தா எங்களோட வாழ்க்கைக்கான ஒரு பிளானை உருவாக்குறாரு. விளங்குதா? அப்ப அந்த பிளான் வந்து மேன்மையான ஒரு பிளானா இருக்கும். அந்த திட்டம் வந்து ஒரு மேன்மையான திட்டம். அந்த மேன்மையான திட்டத்துக்குள்ள எங்களை வழிநடத்துறதுக்கு நாங்க ஆண்டருக்கு எங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு பொழுதும் வலுக்கட்டாயமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து செயல்பட மாட்டாரு. விளங்குதா? நாங்க விட்டு கொடுக்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ள வருவார். ஆனா இன்னொருத்தர் இருக்கா, வலுக்கட்டாயமா வந்து எங்களுக்குள்ள செயல்படுற ஒருத்தர் இருக்காரு. யார் அது? பிசாசு. எங்களோட இருதயத்துல வந்து இருதயம் வெறுமையா இருக்குன்னு கண்டாலே போதும். சரியா? எங்களோட இருதயம் வந்து வெறுமையா இருக்குதுன்னு சொல்லி கண்டாலே போதும். அவன் என்ன செய்வானா? வந்து உள்ளுக்கு வந்து அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வந்து எங்களோட அனுமதி எல்லாம் தேவைப்படாது. ஆனா நாங்க என்ன செய்வோம்? ஆண்டுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா அவனுக்கு நாங்க நல்லா எங்களை விட்டு கொடுப்போம். அவர் என்னென்ன செய்வான்? சரி, இப்ப போன் எடுத்துட்டு ஃபேஸ்புக்கு போ, ஃபேஸ்புக்ல போயிட்டு பார்த்துக்கிட்டே இரு. சரி, இந்த போஸ்ட்ல வந்து இப்படி ஒரு போஸ்ட் பாரு. விளங்குதா? இல்லாட்டி அந்த மாதிரிதான். டிவி கிட்ட போ, டிவியை போடு, இப்ப வந்து சீத்தமில்ல டிராமா போகுது பாரு, ஜெபம் எல்லாம் பண்ண தேவையில்ல, நீ ஜெபம் பண்ணி உனக்கு என்னதான் கிடைக்க போகுது, நீ சீத்தமில்ல கதையை பார்த்தன்னு சொன்னா ஒரு என்னது, அந்த குடும்பத்துல என்ன நடக்குது, இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கலாம். விளங்குதா? ஜெபம் பண்றதுக்கு ஒரு டைம் எங்களுக்கு இருக்காது. ஆனா 6:30 மணிக்கு டிவியை போட்டு சீத்தமில்ல போற சீரியல்ஸ் வந்து 12 மணி வரைக்கும் பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் ஒதுக்கிடுவோம். விளங்குதா? இதுதான் உண்மை. இதுதான் எங்களோட வாழ்க்கை. இப்ப வாழ்க்கை இதுதான். எங்கிட்ட எல்லா வாழ்க்கையும் இதுதான். விளங்குதா? ஆனா ஆண்டருக்காக நாங்க விட்டு கொடுக்குறோமா? ஆண்டருக்காக எங்களை அவருடைய சமூகத்தை தாழ்த்துறோமா? ஆண்டருக்காக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியங்களை நாங்க விட்டு கொடுக்குறோமா? இல்ல, எங்களுக்கு ஏலாது. ஆனா நாங்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றத மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டருக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இல்லை. ஆண்டருக்காக எதையும் செய்ய தயாரா இல்லை. ஆனா ஆண்டவர் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம். விளங்குதா? நாங்க பெருமதியான ஒரு பாத்திரமா வணையப்பட வேண்டும் என்று சொன்னா நாங்க என்ன செய்யணும்? எங்களை நாங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். விளங்குதா? பாருங்க, 7-8 வார்த்தைகள் என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க பார்ப்போம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் தன் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாடுவேன். சரி, ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். அப்படியான ஒரு இடத்தை ஆண்டவர் மனமாறின இடம்.
நினிவே பட்டணத்தை. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நான் நினிவே பட்டணத்தை என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. யோனா என்ன சொல்றாரு, நீ நினிவேக்கு போறேன்னு சொல்றாரு. ஆனா யோனா வந்து எங்களை மாதிரியே தான். எங்களுக்கு அவருக்கு போக சொன்னது வந்து எங்க நினிவேக்கு. ஆனா அவன் எங்க போனா, தர்ஷீஸுக்கு போனான். அங்க போயிட்டு என்ன செய்து நடந்துச்சு, அந்த கப்பலுக்கு அதுக்கு அங்கிட்டு போக முடியலையே. இவன் ஆண்டோட சித்தம் செய்யல. கப்பல்ல இருந்து அவனை என்ன செய்தாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. மீன் வயிற்றுல எத்தனை நாள் இருந்தான், 3 நாள் இருந்தான். அதுக்கப்புறம் மீன் கொண்டாந்து கக்கிருச்சு எங்க கடல்ல கக்கின பிற்பாடுதான் அவனுக்கு தோணுச்சு, ஐயோ ஆண்டவர் இந்த நினிவேக்கு தானே போக சொன்னாரு, ஆனா நான் என்ன செஞ்சேன், தர்சீஸ்க்கு போயிட்டு தான் இப்படி நடந்துச்சு சார், நான் நினிவேக்கு போறேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஜனங்களுக்கு விரோதமா அவர் என்ன செஞ்சாரு, பிரசங்கம் பண்ணான். அந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லி சொன்ன கடவுள் அந்த ஜனங்கள் வந்து முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கதறி அழுது மனம் திரும்பி ஜெபித்த பொழுது என்ன செய்தார், அந்த தீர்மானத்தை மாற்றினார். ஆண்டவருக்கு முடியும். சரியா, ஆண்டவர் வந்து ஒன்னு அழிக்கிறேன் ஒன்னு இல்லாமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க மனம் திரும்பி அவர் பக்கமா திரும்பும் பொழுது அவர் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார். என்ன நாங்க படிக்கிறோம், ஏன்னா பாட்டு மட்டும்தான் படிப்போம், மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா அப்படின்னு பாட்டு படிப்போம். ஆனா நாங்க ஒரு காலமும் அவருடைய அந்த மனதுருக்கம் எப்படியாப்பட்டதுன்னு சொல்லி நாங்க யோசிக்கிறது கிடையாது. நாங்க மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் எங்களை அவர் ஏற்றுக்கொள்ற கதவுலா இருக்கிறார். எங்களை வந்து என்னது, சரி நான் படைக்க இருந்தது இப்படிதான், சரி இப்ப அந்த மாதிரி படைக்கல, நான் இன்னொரு வடிவத்துல படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேறொரு வடிவத்துல அவர் என்ன படைக்கிறவரா இருக்கிறார். விளங்குதா? சரி, முதலாவது காரியம் என்னது, மனம் திரும்பி தங்களுடைய தீங்கை விட்டு திரும்பினால் அவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் மனம் மாறுகிற தெய்வமாய் இருக்கிறார். விளங்குதா? இந்த காலை வேளையில நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு இருக்கிறதான தீய வழிகளிலிருந்து நாங்க என்ன செய்யணும், விட்டு கர்த்தருடைய பக்கமா திரும்பும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு மனம் இறங்குகிறதான தெய்வமா இருக்கிறார். அதுல 2வது விஷயம் 9, 10 வசனங்களை பாருங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி. நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியை ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நான் முதல்ல சொன்ன காரியத்துக்கு எதிர்மாறான காரியம் என்னது, முதல்ல ஆண்டவர் சொன்னார் என்னது, பிடுங்குவேன் அழிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து அவர் என்ன சொல்லி, மனம் வரும் பொழுது மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமா திரும்பும் பொழுது கர்த்தர் மனம் இருக்கிற தெய்வமா இருக்கிறார். சரியா? ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நாங்க என்ன செய்வோம், அவர் உயர்த்துவார் தானே, அவர் ஆசீர்வதிப்பார் தானே. என்ன செய்யறது, நாங்க எங்கட மனம் போன போக்குல போறது, தீங்கு செய்யறது. அப்ப என்ன செய்வாராம், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னவன ஆண்டவர் என்ன செய்வாரு, செய்ய மாட்டாரு. ஒரு உதாரணத்தை சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல சோதம் குமாரா பட்டணம். மற்றது வந்து என்னது, சிம்சோனுக்கு என்ன நடந்துச்சு, ஆண்டவர் வந்து சிம்சோன் ஒரு பலவானாயினா பலவானவை மாற்றியிருந்தவர். அவன் என்ன செஞ்சான், அந்த தெலீலா தானே, தெலீலாட வார்த்தைக்கு மயங்குறாரு, முடிய வெட்டுறான். வெட்டின பிற்பாடு என்ன நடக்குது, அவனுக்குள்ள எல்லாம் பலன் இல்லாம போகுது. விளங்குதா? அவனை வந்து ஆண்டவர் அழிக்க இருந்தவர், அவன் வந்து பலமா ஆண்டவருக்காக எழும்பி நிக்க வேண்டிய ஒரு மனுஷனா இருந்தவர். ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு, அவனுக்கு அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அதோட. ஆனா கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை எடுத்து பயன்படுத்தினார். விளங்குதா? அப்ப நாங்க வந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன பிற்பாடு நாங்க பெருமைப்படக்கூடாது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் செய்யறது யாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்ச பிற்பாடு யாரு நாங்க எப்படி சொல்றது, நான் தான் செஞ்சேன், நேத்து ஒரு பிரதர் என்னோட கழிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரியா சொன்னாரு, இதை நான் தான் செஞ்சேன், என்னாலதான் இது நடந்துச்சு, எல்லாரும் இருந்ததுக்கு வேலை இல்லை, நான் இதை செஞ்சனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் அவர் செய்யல. நாங்க ஒண்ணுமே எங்கட வாழ்க்கையில நாங்க செய்யறது கிடையாது. நாங்க செய்யறதெல்லாம் நிலையா நிக்கவும் நிக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கட வாழ்க்கையில எங்கட சுயத்துல நாங்க செஞ்ச எந்த காரியமாவது நிலைச்சு நின்றது உண்டா?
நிலைத்திருந்தது உண்டா? இல்ல. நிலையான ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா, மகிமையான ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா என்ன செய்யப்படணும்? அது கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். விளங்குதா? அப்ப நான் உன்னை பிடுங்கு, உன்னை ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் ஆண்டவரை விட்டு விலகி தீமையான வழியில போறதா இருந்தா அவனை குறிச்சு ஆண்டவர் என்ன செய்யறதாம்? அவனை என்ன செய்யறாரு? அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆண்டவர் விட்டு போனா அவ்வளவுதான். ஆண்டவர் விட்டு விலகணும்னு சொன்னா அவ்வளவுதான். நான் அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க முடிஞ்ச அளவு ஆண்டவர் என்ன செய்யணும்? இருக்க பிடிச்சு கொள்ளுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அவரோட நீங்க இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறவரா இருக்கிறார். சரியா? அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன நாங்க இதுல கற்றுக்கொள்றது? அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செயல்கள் செய்தால் என்னது? செய்யன்னு சொல்ற நன்மைய அவன் வாழ்க்கையில் இல்லாம செய்ய மாட்டார், இல்ல இல்லாம போயிடும். அவருக்கு அதுக்காக செயல்பட இயலாது அவன் வாழ்க்கையில். விளங்குதா? ஆண்டவர் மனதுருக்கமானவர். இப்ப ஒரு சில யோசிக்கலாம், அவரையே தீமை செய்யறாரு, அவரோட வாழ்க்கையில தீமை செய்யறாரு இல்ல, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில நன்மை நடக்காது. ஏன் நடக்காது? ஆண்டவருக்கு அவன் வாழ்க்கைக்குள்ள செயல்பட முடியாது. நான் முதல்ல சொன்னேன், அவர் வலுக்கட்டாயமா எங்களை வாழ்க்கையில செயல்பட மாட்டார். நாங்க எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்குள்ள செயல்படுறாரு. நாங்க ஆண்டு விட்டு விலகும் பொழுது ஆண்டவருக்கு எங்களுக்குள்ள செயல்பட முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தமான தெய்வம். விளங்குதா? அவர் பரிசுத்த ஸ்தலத்துல அசைவாடுகிற, வாசம் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். எங்களோட வாழ்க்கை, எங்களுடைய இருதயம் அசுத்தமா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அதுக்குள்ள இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? போயிடுவார், வெளியில போயிடுவார். விளங்குதா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆண்டவர் செயல்படுறது கிடையாது. அப்ப ஆண்டவர் ஒருத்தனுக்குள்ள செயல்பட்டாதான் நன்மையான விஷயங்கள் நடக்கும். ஆண்டவர் ஒருத்தனுக்குள்ள இல்லைன்னா ஆண்டவர் எந்த அளவு தான் அவரை பத்தி எவ்வளவு பொருத்தனை பண்ணாலும் வேறனா அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லாட்டிக்கு ஆண்டவருடைய செயல்கள் அவனுடைய வாழ்க்கையில நடக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு மட்டும் உங்களோட வாழ்க்கையில இடம் கொடுங்க. சரியா? நான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன். நேற்று நான் ஒரு இடத்துக்கு போனேன், எங்களோட சொந்தக்காரவங்க தான். அவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காட்டிக்கிடுவாங்க. இன்னைக்கு காலையில வரக்கூடிய அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா செய்யறது எல்லாமே உலக பிரகாரமான விஷயம். அது என்னத்துக்கு செய்யறாங்கன்னு சொன்னா உலகத்துக்கு தெரியறதுக்கு செய்யறாங்க. மஞ்சுளாவுக்கு தெரியுமா இருக்கும், எங்களை சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க. இதுல மையம் ஒண்ணு நடந்துச்சு. சரியா? முந்தா நேத்து போனோம் நாங்க. முந்தா நேத்து நைட் வைஃப் சொன்னாங்க, வாங்க போயிட்டு பார்த்துட்டு வரோம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. சரியில்லை தானே, பெரியம்மா தானே, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனோம். போனா ஒரு செங்கலை எடுத்து வச்சுக்கிட்டு செய்யாத கூத்து பண்ணாத கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செத்து போனவங்களுக்கு, செத்து போனதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சாலும் வேலை இல்லை. விளங்குதா? அதுல முன்மாதிரியா முன்முறமா நிக்கிறது யாரு தெரியுமா? எங்களோட கிறிஸ்தவங்க. சிஷிஷி அது அந்த சடங்காச்சாரம் அதுக்கு நாங்க விரோதமா பேசக்கூடாது, அதெல்லாம் அப்படி நடக்கணும், அது நடந்தா சரி. விளங்குதா? அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? பெரியம்மாவுக்கு படைச்சது தானே, சாப்பிட்டா பரவாயில்ல, வாங்க சாப்பிடுங்க. நாங்க ஒதுங்கி நிக்கிறோம். சர்ச்சுக்கு போற எங்க ஆங்கிலிக்கன் சர்ச் போறவங்க ஒருத்தர் தான், வாங்க பரவாயில்ல, பெரியம்மாவுக்காக படைச்சது தானே, வாங்க சாப்பிடுங்க. நான் பெரியம்மாவுக்காகன்னு சாப்பிட்டு ஆண்டவருக்கு விரோதமா எனக்கு நிக்கணுமா? இயலாது. பெரியம்மா போயிட்டாங்க, அவங்க போயிட்டு செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில எந்த விதமான நன்மையை நீ செய்ய முடியாது. விளங்குதா? அவங்களுக்காக எங்களுக்கு எதையும் செய்யவும் முடியாது. அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது என்னென்ன செஞ்சாங்களோ அதைத்தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. விளங்குதா? உயிரோடு இருக்கிறவங்க நாங்க என்ன செய்யணும்? நாங்க கவனமா இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அதுக்கு சரி வர்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையில திருத்தி கொண்டு நாங்க வாழ்ற பொறுப்பு யாரோட பொறுப்பு? எங்களுடைய பொறுப்பா இருக்கணும். விளங்குதா? அதுக்காக சித்தி கோவப்படுவாங்க, சித்தி கோவிச்சுக்கிடுவாங்க, மாமா கோவிச்சுக்கிடுவாரு. எங்கட ஒரு சித்திர மகளை மகளுக்கு தெரியாது, சந்தி கூட்டிட்டு போயிட்டு குளிப்பாட்டி என்னவே மாலை ஒண்ணு போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா? அது நான் கேலி பண்ணல. என்ன அவளுக்கே தெரியாது. ஐயோ அண்ணா நான் அவங்களோட போனேன் என்ன கொண்டு போயிட்டு குளிப்பாட்டி மாலையை கூட்டிட்டு. சரியா? அதான் சொல்றது,
தேவனுடைய வார்த்தை சொல்றது. உட்கார்ற இடத்துல கூட உட்காராத அப்படின்னு சொல்றாரு அவர் இடத்துல. நிக்காத அப்படின்னு சொல்றாரு, போகாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? போறோம், நிக்கிறோம், உட்காரோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். எங்களை அறியாமலே எங்களை குளிப்பாட்டி மாலையை போட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. விளங்குதா? இதான் உண்மை. சங்கீதம் ஒண்ணு என்னது சொல்லுங்க பாப்போம், வார்த்தையே வாசிங்க. துர்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்கப்பா. நாங்க இன்னைக்கு என்ன செய்றோம்? கர்த்தருடைய வேதத்தை ஒரு பக்கத்துல வச்சுட்டு இல்லையாம்மா மத்தவங்க அதை செய்யறாங்க, இது செய்ய சொல்றாங்க, அதனால நாங்க இது செய்யறது இல்லை, அது செய்யறது இல்லைன்னு சொல்றோம். போன கிழமை நீங்க என்னோட காய்ச்சிங்கன்னா அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பைபிள்ல என்ன சொல்லப்படுது? இந்த பைபிள்ல எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் உண்டு. எங்களோட வாழ்க்கை கர்த்தருக்குள்ள வாழ்றதுக்கு, விளங்குதா? உண்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு, சரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான எல்லா அறிவுரைகளும் எல்லா வழிநடத்தல்களும் இந்த பைபிள்ல இருக்குது, வார்த்தையில இருக்குது. அதனாலதான் சொன்னேன், வார்த்தையை நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க கர்த்தரை அறிஞ்சு கொள்றோம். விளங்குதா? வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க கர்த்தரை அறிஞ்சுக்கிறோம். அதனால ஆண்டவர் சிலரை ஒன்னும் ஆசீர்வதிப்பேன் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா நீங்க ஆண்டோட வழியை விட்டு திரும்பி போனீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு முடியாது. அவர் ஆசீர்வதிக்க மாட்டார்ல, அவருக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால நாங்க கவனமா இருக்கோம். சரியா? நாங்க சுவிசேஷ வாசகத்தை வாசித்தோம். என்ன? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாங்க வாசிச்சோம். லூக்கா இப்ப நாங்க மிக முக்கியமான 3 விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இப்போதைக்கு என்னன்னு சொன்னேன், பல காரியங்கள் இந்த 3 வசனங்களுக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 14ஆம் அதிகாரம் நாங்க போன கிழமை என்னத்தை வாசிச்சோம்? 14ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்களை வாசிச்சோம். என்ன? இன்னைக்கு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 33ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். இதுல பாருங்க 26, 27 வசனங்கள் என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க பார்ப்போம். தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இதுல சொல்லப்படுது. என் அண்ணா இருக்காரு, என் அக்கா இருக்கிறாங்க, என் மாமா இருக்கிறாங்க, மாமி இருக்கிறாங்க, அவங்க கோச்சிக்கிடுவாங்க, இவங்க கோச்சிக்கிடுவாங்கன்னு ஆண்டவர் பின்பற்ற ஆக்களுக்கு அதெல்லாம் என்னது எனக்கே இயலாது. நாங்க ஆண்டவரை பின்பற்றுறோமா, அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க ஆண்டவரை பின்பற்றணும். விளங்குதா? அதனாலதான் சொல்லப்படுது என்னது? உலகத்தை மறந்து தான் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனா இருக்க மாட்டான். விளங்குதா? அப்ப நான் அவருக்கு சீசனா இருக்கணுமா இல்லாட்டி எங்கட மாமாவுக்கு சீசனா இருக்குமான்னு சொல்லி நான் தான் தீர்மானம். விளங்குதா? நான் மாமாவுக்கு சீசனா இருக்கணும்னு சொன்னா சிலுவையை தூக்கிட்டு போக தேவையில்ல, நீங்க அவருக்கு வேணுங்கிற மாதிரி வாழ. ஆனா நான் இயேசுக்கு உகந்தவனா வாழணும்னு சொன்னா, அவருக்கு சீசனா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் வெறுக்கணும்னு சொன்னா அம்மாவை விட்டுட்டு வாங்க, அப்பாவை விட்டுட்டு வாங்க, அது சொல்லல இந்த இடத்துல. ஆண்டரை விட மேன்மையா எங்களுக்கு வேற யாரையும் வைக்க இயலாது. அப்படி வைக்கிறோம்னு சொன்னா அது என்னது? அது ஒரு சொரூப வழிபாடு. என்ன? ஆண்டவரை விட நான் எதையாவது நேசிக்கிறேன்னு சொன்னா அது என்னது? அது விக்கிரக ஆராதனை. விளங்குதா? நீங்க ஒரு சிலையை கொண்டாந்து வச்சு நமஸ்கரிக்கணும், அதுதான் விக்கிர ஆராதனைன்னு கிடையாது. நாங்க ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற ஏதாவது ஒருத்தர் காரியத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்னா அது எங்களோட வாழ்க்கையில இருக்கிற விக்கிரகம். விளங்குதா? அதனால நீங்க ஆண்டோரை பின் சொல்லணும்னு சொன்னா, நீங்க கர்த்தருக்கு சீசனா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யப்படணும்? உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? அகற்றணும். ஆண்டரை பின்பற்றுறது லேசான காரியம் கிடையாது. சரியா? லேசான காரியம் கிடையாது.
ஆண்டருக்காக நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க இழக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஆனா நாங்க அப்படி இழக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அதை விட மகத்தான மேன்மையான நிறைய விஷயங்கள் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். விளங்குதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நாங்க ருசிச்சு பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யப்படணும்? என்ன செய்யணும்? தேடி பார்க்கணும் மட்டுமில்ல, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறத மற்ற காரியங்களை அகற்றிட்டு ஆண்டவர் எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் எங்களோட வாழ்க்கைக்கு வரும் பொழுதுதான் ஆண்டவர் யாருன்னு சொல்லி நாங்க எங்களுக்கு அனுபவத்துல தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அனுபவம் மிக முக்கியம். கர்த்தரோடு இருக்கிறதான அனுபவம் கர்த்தரோடு இருக்கிறதான அனுபவம் மிக முக்கியம். அந்த அனுபவம் இல்லாத ஆட்கள் தான் டக்குன்னு விழுந்துடுறாங்க. விளங்குதா? அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் வச்சுட்டு போவேலுமா? அந்த கப்பல், அந்த போட்ல ஒண்ணு, இந்த போட்ல ஒண்ணு, 2 போட்ல ஒருத்தருக்கு பயன் போக முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு போட்டை நாங்க தேர்ந்தெடுக்கணும். 2 போட்லயும் போனோம்னா 2ஆ கிழிஞ்சிருவோம். விளங்குதா? 2ஆ, அதுதான் உண்மை. இப்படி போனா 2 பக்கம் 2 போட் போவோம். நாங்க என்ன நடக்கும்? விளங்குதா? அப்ப நாங்க ஒரு போட்டை தேர்ந்தெடுப்போம். 2 எஜமானுக்கு நாங்க எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தருக்கு தான் சேவை செய்யலாம். விளங்குதா? அதனால நாங்க கவனமா இருக்கணும். நாங்க கர்த்தரை பின்பற்றுறோம்னு சொன்னா அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரோட போக நாங்க தயாரா இருக்கணும். விளங்குதா? சரி, அதுல பாருங்க 28-30 வசனங்கள்ல ஒரு மிக முக்கியமான எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை பத்தி பேசப்படுது. என்னன்னு சொல்லுங்க. ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனார். பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு எனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ஓகே, இன்னைக்கு நாங்க அநேக நேரங்கள்ல நாங்க நிறைய விஷயங்களை செய்யறோம். ஆனா ஒரு சில நேரம் அநேக விஷயங்கள் நாங்க தோற்கடிக்கப்படுறோம். சரியா? நாங்க செய்யறதான காரியங்கள், அநேக காரியங்கள் என்னது? அசார்த்தக வேணுமாக்கிருக்கு எனக்கு அது இல்ல, அசார்த்தக கிழக்கானே அது விருதா போகுது, வீணா போறது. நாங்க நிறைய விஷயங்களை செய்யறோம், ஆனா வீணா போற சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். சரியா? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க ஒரு சில காரியங்களை கட்டி எடுக்கிறோம். ஆனா என்ன செய்யப்படுது? வீணா போகுது. ஏன்? அது காரணம் என்ன? அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். எங்களோட வாழ்க்கையா இருக்கலாம், எங்களோட குடும்பமா இருக்கலாம், எங்களோட தொழிலா இருக்கலாம். எதுலையாவது நாங்க தோல்வி அடையுமா நாங்க தேடி பார்க்கணும். ஏன் நாங்க தோல்விக்குள்ளாக போய்கிட்டு இருக்கோம்? அதுக்கு ஏதாவது காரணம் ஒன்று இருக்கும். அந்த காரணம் என்னன்னு சொல்லி நாங்க தேடி பார்க்கணும். சரியா? பாருங்க, 28வது வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்தார். ஒரு கோபுரத்தை நீங்க கட்டுறீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வீடு கட்டுறதா இருந்தா என்ன செய்யணும்? அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திறன் இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கின்றதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. விளங்குதா? அப்ப என்ன செய்யணும்? நாங்க ஒரு வீடு கட்ட போறோம். வீட்டு கட்ட போக்குள்ள நாங்க முதலாவது என்ன செய்யணும்? பிளான் ஒண்ணு வரையணும். சரியா? பிளான வரைஞ்சிட்டு நாங்க பிளான் எப்படி வரையுவோம்? ரங்கல டக்வாரி டிவிஷன்ல இருக்கிறதா பெரிய வீடு எதுவோ அதுதான் நான் கட்ட போறேன் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று வரையும். விளங்குதா? அதுதானே உண்மை. எல்லாத்துக்கும் அதுதானே, நாங்க எல்லாரும் அதுதானே விரும்புறது. என்ன? என் வீடு தான் இங்க இருக்கிற பெரிய வீடா இருக்கணும், டைல் பிடிச்சிருக்கணும், பாக்குறவங்க சொல்லி இது அக்வாரி டிவிஷன்ல இருக்கிற வீடா அப்படின்னு பாக்குறவங்க என்ன செய்யணுமோ? வியர்ப்படையணும், புதுமைப்படணும். இது என்ன அக்வாரி டிவிஷன்ல இருக்கிற ஒரு வீடா? டைல் பிடிச்சி பெரிய டிவி எல்லாம் வச்சு அப்படி ஒரு வீடு,
புது என்னது அப்படி இருக்கணும், அப்படிதான் நினைப்போம். அப்ப சரி, அது ஆசை, ஓகே, அது அப்படி நடந்தா அது கர்த்தருடைய கிருபை, விளங்குதா? அப்படி இருக்கிறது தான் ஆண்டவர் விருப்பம். ஆனா நாங்க அதுக்கு நாங்க யோசிக்கணும், எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது. இருக்கிறது 10 லட்சம் இல்லாட்டி 20 லட்சம். இந்த 20 லட்சத்துல எனக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி நான் யோசிக்கணும். சரியா? இந்த 20 லட்சத்துல சரி பெரிய பிளான் ஒண்ணு வரைஞ்சா பரவாயில்ல. ஆனா என்ன செய்யணும், இந்த பிளான்ல எனக்கு இந்த 25 லட்சத்துல என்ன செய்ய முடியும், இந்த 25 லட்சத்தை வச்சு எனக்கு செய்து முடிக்கக்கூடிய வேலைகள் என்ன, விளங்குதா? அந்த வேலையை தான் நாங்க பிளான் பண்ணணும். விளங்குதா? அது வீடு கட்டுறது மட்டும் இல்ல, எங்களோட வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் அப்படிதான். விளங்குதா? எங்களோட வாழ்க்கையில என்ன விஷயமா இருந்தாலும் நாங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முதல் நாங்க யோசிக்கணும், எங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்ன, எங்களுக்கு என்ன இருக்கு, பணம், பொருள், மற்றது எங்களுக்கு இருக்கிறதான வளங்கள் என்ன, எனக்கு இருக்கிறதான என்னது அறிவு, எனக்கு செய்யக்கூடிய திறமை இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பத்தியும் நாங்க யோசிக்கணும். யோசிச்சுட்டு எனக்கு இருக்கிறதான திறமைகள், எனக்கு இருக்கிறதான அறிவு, எனக்கு இருக்கிறதான வளங்கள், எனக்கு இருக்கிறதான பணம், இதை வச்சு நான் என்ன செய்யணும், இதை வச்சு எனக்கு என்ன செய்ய முடியும், இதை வச்சு எனக்கு என்னத்தை உருவாக்க முடியும். சரியா? அந்த திட்டமிடல் மிக முக்கியம். இல்லாட்டி என்ன நடக்கும், நீ பாருங்க, நிறைய வீடுகள் கட்டி இருக்கிறாங்க, பவுண்டேஷன் மட்டும் போட்ட வீடுகள் இருக்குதா இல்லையா? போயிட்டு கேளுங்க ஏன் அப்படின்னு சொல்லி. ஐயோ பிரதர், வீடை கட்டலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன், இருந்த காசு பவுண்டேஷன் போடுறதுக்கே 10ஆம் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா? இல்லாட்டி அரைவாசிக்கு செவுறு கட்டி அப்படியே வச்சிருப்பாங்க. அதுக்கு அங்கிட்டு கட்டப்படுது. ஏன்? பெரிய வீடு, 5 ரூம், 5 பெட்ரூம், 2 பாத்ரூம், பெரிய ஹோல், பெரிய வெரண்டா, எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் போட்டு அரைவாசி எவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, ஓகே, அரைவாசி எல்லா ரூமுக்கும் கட்டாம ஒரு 2 ரூமை ஃபுல்லா கட்டி முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுல போயிட்டு குடியிருந்திருக்கலாம். விளங்குதா? அதனால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆண்டவர் வார்த்தை, நான் இதை சொல்லல, இது நான் சொல்றேன். நான் சொன்னேன், நாங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா விடயங்களும் இதுல இருக்குது. நாங்க வாழ தேவையான எல்லா விடயங்களும், இந்த வாழ்க்கையை சரிவர அமைச்சு கொள்வதற்கு தேவையான எல்லா அறிவுரைகளும் பைபிள்ல இருக்குது. அதனால இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பு அதுக்கு நாங்க அதை எப்படி செய்யணும்ன்றத நீங்க என்ன செய்யணும், முதலாவது நீங்க ஜெபம் பண்ணி அதை திட்டமிடணும். திட்டமிடல் மிக முக்கியம். விளங்குதா? நாங்க ஒரு வேலையை செய்யறோம்னு சொன்னா அதுல 80% என்ன இருக்கணுமா, திட்டமிடல் இருக்கணும். பிளானிங்க்கு நீங்க 80% டைமை எதுக்கு ஒதுக்கணும், பிளானிங்க்கு ஒதுக்கணும். சரியா? சரி, என்கிட்ட 20 லட்சம் காசு இருக்குது, என்கிட்ட 2 என்னது கல்லு லோட் கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கிறேன், பெரிய பெலாமரம் 2 இருக்கு, இது 2 எடுத்துக்கிட்டா என்னது ஜன்னல் கதவெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்படி எங்களுக்கு இருக்கிறதான வளங்கள் என்ன, சரியா? எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் நாங்க எவ்வளவு பெரிய வீடு கட்ட போறோம்ன்றத நீங்க டிசைட் பண்ணணும். நான் இப்ப வீடு கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க வரல இன்னைக்கு. விளங்குதா? நான் என்னன்னா, இந்த வாழ்க்கையில இந்த காரியங்களை இந்த வாழ்க்கையில எந்த வேலையை செய்தாலும் நாங்க இதுகளை என்ன செய்யணும், பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். சரியா? அதனால என்ன சொல்லப்படணும் பாருங்க, முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. சரியா? இந்த மனுஷன் கட்ட துவங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு. நீங்க அப்படி செய்யாட்டிக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும், நாங்க வெட்கப்பட்டு போயிடுவோம். விளங்குதா? அப்ப நீங்க மிக முக்கியம், உங்களோட வாழ்க்கையை திட்டமிடுறது மிக முக்கியம். இந்த திட்டமிடக்குள்ள நீங்க முதலாவது யோசிக்கணும் என்னது, குயவன். யார் குயவன்? என்னுடைய தகப்பன். நாங்க முதலாவது வசனங்களை வாசிச்சோம், எரேமியா புத்தகத்துல வாசிச்சோம். குயவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாருன்றத நாங்க முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் எந்த வழியில வழி நடத்த போறாரு, எந்த இடத்துக்கு என்ன கொண்டு போறாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் என் வாழ்க்கையை எப்படி திட்டமிடணும்,
விளங்குதா? அந்த திட்டமிடல் மிக முக்கியம் வாழ்க்கையில. சரியா? நீங்க அந்த திட்டமிடும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். உங்களோட சுயத்தை நீங்க மறக்கணும். நாங்க போன கிழமை அதை பார்த்தோம். என்ன, நாங்க சுயத்தை மறந்து, சரியா, உங்களுக்கு ஞானம் இல்லையா? என்ன சொல்லுது பைபிள்ல? யாருக்கிட்ட கேளுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் ஞானத்தை கொடுப்பாரு. விளங்குதா? அப்ப அவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, அவர் உங்களை ஞானத்தை கொடுப்பாரு. சரிவர உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கான தேவையான திட்டத்தை அமைக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். அவர் சும்மா செய்ய மாட்டாரு. அவர் வலுக்கட்டாயமா வந்து உங்களோட வாழ்க்கையில அதை செய்ய மாட்டாரு. நீங்க அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, உங்களை அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது குயவன் என்ன செய்வாரு? பாத்திரத்தை வணைவாரு. விளங்குதா? அதனால மிக முக்கியம். நாங்க இந்த 2-3 வசனங்களுக்குள்ள அங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். என்ன, முதலாவது என்ன கற்றுக்கொண்டோம்? கர்த்தர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், என்னுடைய உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நாங்க கவனமா இருக்கணும். விளங்குதா? நாங்க கவனமா இருக்கணும். 2வது நாங்க காரியத்தை பார்த்தோம், குயவன். ஏன்னா அவர் எங்களை வணைந்தவர். அவர் தான் எங்களை படைச்சார். என்ன, ஆண்டவர் எங்களை படைச்சார். ஆதாமேவால அவர் தான் படைச்சார். அவருடைய சொரூபத்தின் படி படைச்சாரு. மிக சிறந்த படைப்பாக எங்களை படைச்சிருக்கிறாரு. விளங்குதா? அப்ப குயவன் என்னத்தை சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களை விட்டு கொடுக்கணும். சரியா? அப்ப நாங்க விட்டு கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? அந்த மண்ணை ஒரு சில நாள் தூக்கி வீசிடுவாரு. வனை இல்லாட்டி என்ன செய்யப்படும்? ட்ரை பண்ணி பார்ப்பாரு, என்ன செய்யப்படும்? இல்லாட்டி அது சும்மா மண்ணாவே கிடந்துடும். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், என்ன உண்ட மண்டையில நான் மண்ணா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அக்கக்கிட்ட தான் கேட்பாங்க. என்ன தலையில மண்ணா, களிமண்ணா அப்படின்னு கேட்பாங்க தானே. அந்த தூக்கி எரியப்பட்டதானே களிமண் அது. ஏன் அதுக்கும் பேசணும் இல்லை. விளங்குதா? அதனால நாங்க தூக்கி எரியப்படாத என்னது மறுபடியும் அவர் எங்களை மறுபடியும் வணையறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்பொழுது? நாங்க மனம் திரும்பி அவருக்கு எங்களை விட்டு கொள்ளும் பொழுது. விளங்குதா? அதுக்கப்புறம் நாங்க லூக்கா புத்தகத்துல பார்த்தோம், நீங்க ஆண்டவரை பின்பற்றதா இருந்தா உலகத்தை மறந்துட்டு அவரை நீங்க அவருடைய சிலுவையை சுமந்து போக வேண்டியவர்களா இருக்கிறோம். சரியா? மற்றது வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து சரிவர திட்டமிடுறது வந்து மிக முக்கியம். இன்னைக்கு வந்து நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்க எப்படி சரியான விதத்துல நாங்க அமைச்சு கொள்ளணும், அதுக்கான நாங்க எப்படி திட்டமிடணும், அது சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளோட வாழ்க்கையில தவறு நடந்ததுக்கு பிற்பாடு நாங்க யோசிச்சு வேலை இல்லை. விளங்குதா? இந்த இடத்துல இருக்கிறீங்க, இப்ப பாருங்க, மதி வந்திருந்துச்சு சர்ச்சுக்கு, இப்ப காணும். அதுதான் இப்ப வந்திருந்தாங்க, இப்ப காணும். அப்ப அம்மா அப்பா சரியான வழிநடத்துல பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். விளங்குதா? அம்மா அப்பா சரியான வழிநடத்துல கொடுத்தாங்கன்னு சொன்னாதான் என்ன செய்யும்? அந்த பிள்ளைகள் சரியான வழியில நடப்பாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அம்மா அப்பா நாங்க என்ன செய்யணும்? முதல்ல நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்காம நாங்க பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சரி வராது. விளங்குதா? பெற்றோர்கள் நாங்க வந்து முதலாவது முன்மாதிரியா இருக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்பா சாராயம் குடிச்சுக்கிட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு மகனுக்கு குடிக்க வேணாம்னு சொன்னா அவன் குடிக்காம இருப்பானா? அவன் யோசிப்பான், அப்பாவுக்கு குடிக்க முடிஞ்சா எனக்கு குடிக்க முடியாது. யோசிப்பானா இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அப்பா தான் ஹீரோ. ஏன்னா அப்பா தானே மிக முக்கியமான. அப்பா செய்யறது எல்லாமே சரியான வேலையா தான் இருக்கும். அவர் செய்யற எல்லாமே பிள்ளை சரியானதா தான் பார்க்கும். அதனால நாங்க வந்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நாங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில நாங்க எப்படி நாங்க திட்டமிடணும்ன்றத வந்து சொல்லி கொடுக்கணும். சரியா? சொல்லி கொடுத்து அவங்கள சரியான வழியில நாங்க வழி நடத்தணும். சரி, நிறைய விஷயங்களை நாங்க கதைச்சிட்டோம். நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, என்ன செய்ய போறோம்? நாங்க எங்களை கர்த்தருடைய கருத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்க போறோம். நான் ஒரு விஷயத்தை கேட்டு பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனம் வெள்ளங்கள் அதை வந்து சொல்றீங்களா? 51 25-26 எரேமியா 51 அதிகாரம் 25-26. சரி, வாசிங்க பாப்போம். இதோ பூமியை எல்லாம் பெருசும் கேடான எரேமியா 51 என்ன?
25 26. ஒரு சில நேரம் நாங்க எல்லாரும் பார்ப்போம், எல்லாரும் நாங்க இதை பத்தி நாங்க கதைப்போம். சொல்லுங்க பார்ப்போம். 25 இதோ வாசிங்க. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கும் கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூளைக்கல்லாகிலும் அஸ்திபார கல்லாகிலும் ஒரு கல்லையும் உன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்க இன்னைக்கு வாசிச்ச வசனம் தான், அதேதான் ஆண்டவர் இந்த இடத்துலயும் சொல்றாரு. என்னது எரேமியா என்னது 18ஆம் அதிகாரம் நாங்க வாசிச்சது 9-10 வசனங்கள் வாசிச்சோம் தானே. அதே விஷயத்தான் இந்த இடத்துலயும் சொல்லப்படுது. என்னது ஆண்டவர் எங்களை ஒரு விஷயத்துக்காக அழைச்சிருக்கிறார். நாங்க அந்த சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு நாங்க நிறைவேற்றாம போகும் பொழுது என்ன செய்யப்படுதா, இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே. ஒரு சில நேரங்க வந்து எங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களோட வாழ்க்கையை நாங்க என்ன செய்யறோம், கெடுத்துடுறோம். வணங்குதா? என்னது இத சொல்லப்படுது, இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து 18ஆவது அதிகாரம் 9-10 அதே தான் வாசிச்சோம். நான் உனக்கு விரோதமா நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்ன ஆண்டவர் கண்மலையிலிருந்து உருட்டி விடுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுவாரா, அந்த மூளைக்கல்லையோ எந்த கல்லையும் யாரையும் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவர் ஒருத்தரை வெறுத்தாருன்னு சொன்னா, ஆண்டு சமூகத்துல ஒருத்தர் வந்து இல்லாம போனான்னு சொன்னா, அவன் வந்து வேற எந்த காரியத்துக்கும் பிரயோசனப்பட மாட்டான். விளங்குதா? பாருங்க, அந்த 26வது வசனம் சொல்லுது, கண்மலையும் உன்னத்திலிருந்து எடுக்க மாட்டான், மூளைக்கல்லாகிலும் அஸ்திபார கல்லாகிலும் ஒரு கல்லையும் உன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாலாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒருத்தனை கெடுத்தார், அவர் கெடுக்க மாட்டாரு, அவர் அழிக்க மாட்டாரு யாரையும். ஆனா அழிச்ச சந்தர்ப்பங்கள் உண்டு. நோவோட காலத்துல ஆண்டவர் சொன்னார் உலகத்தை அழிப்புன்னு சொல்லி அழிச்சாரா? அழிச்சாரு. அவர் சொன்னா சொல்ற தெய்வம். ஏன்னா அந்த அளவுக்கு பூமியின் அக்கிரமங்கள் அதிகமா இருந்துச்சு. நோவோட காலத்துல இருந்த அக்கிரமங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது அப்படி தேவ தூதர்களோட குடும்பம் நடத்தினாங்களாம் ஜனங்கள். விளங்குதா? தேவ தூதர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த என்னது நிறைய அந்த நோவோட காலத்துல இருந்த காரியங்களை வந்து பைபிள் இல்லை. அது படிக்கிறதுக்கு பெரிய ஒரு அது பைபிள் பாடம் ஒண்ணு. அது படிக்கக்குள்ள நோவோட காலத்தையே ஆண்டவர், இப்ப ஒரு சில நேரம் நாங்க யோசிப்போம், ஆண்டவர் நோவோட காலத்துல முழு உலகத்தையும் அழிச்சாரு. தானே முழு உலகத்தையும். நோவோட குடும்பம் மட்டும்தான் மிச்சப்பட்டாங்க. ஏன் அழிச்சாரு? அது அழிச்சதுக்கான காரணம் அதுதான். தொடர்ந்தும் அந்த பாவங்கள் இந்த உலகத்துல இருந்து இருக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து இப்படியான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இருக்க மாட்டோம். ஏன்னா அப்படியான மோசமான ஒரு கலாச்சாரம் அந்த நாட்கள்ல, மோசமான பாவங்கள் உலகத்துல இருந்தது. உலகத்தை அழிச்சாரு. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல அதே தான் சொல்றாரு. நான் உன்னை அழிச்சிட்டேன்னு சொன்னா, நான் என் சமூகத்துல இருந்து இந்த பார்வையில இருந்து உன்னை நான் விலக்கிட்டேன்னு சொன்னா, உன்னை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. உன்னை மூளைக்கல்லாவது என்ன சொல்லப்படுதுன்னா, மூளைக்கல்லாகிலும் அஸ்திபார கல்லாகிலும் ஒரு கல்லையும் உன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், களிமண் வீசுதான், அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை வந்து வேற யாரும் பயன்படுத்தவும் மாட்டாங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் எச்சரிக்கிறார். விளங்குதா? இந்த நாட்கள்ல எச்சரிப்பின் வார்த்தைகள் ஆண்டவர் அடிக்கடி எங்களோடு பேசுகிறார். அதனால நாங்க எந்த நாளும், நான் மட்டுமில்ல, நானும் நீங்களும் எல்லாத்துக்கும் தான் பேசுறாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் நாங்க எங்களை பத்தி நாங்க தியானிக்கணும், எங்களை பத்தி யோசிக்கணும். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? ஒவ்வொரு நாள் நாங்க பாதுபட்டு இருந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்துவார். அவர் எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்க அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். விளங்குதா? சரி, நாங்க யாரும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நாங்க எழுந்து நிற்க போறோம். எழுந்து நின்று நாங்க எங்களை கர்த்தருடைய கரத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்க போறோம். சரியா? உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் விளங்காட்டிக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்துல விளங்கப்படுத்துங்க. நீங்க அப்படியே நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த வசனங்களோட அர்த்தத்தை இல்லாட்டி அதுல இருக்கிறதான கருத்துக்களை வெளிப்படுத்துவார். விளங்குதா? இந்த பாருங்க, இந்த வசனம் அவ விளங்காத ஒரு வசனம் ஆனா அந்த வசனம் ஏன் இன்றைக்கு அவ என்ன என்கிட்ட கேட்டிருக்க தேவலே, இந்த வசனம் இந்த இடத்துக்கு ஒரு உகந்த வசனமா இருந்துச்சு. விளங்குது? ஆண்டவர் யாரை எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்துவார்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இப்ப இன்றைக்கு எந்த பிரசங்கத்துக்கு ஒரு பங்களிப்பு இந்த இடத்துல கிடைச்சு. அவங்க விளங்காத ஒரு வசனம், ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த வசனத்தை இந்த இடத்துக்கு கொண்டு அந்த பிரசங்கத்தை என்ன செஞ்சாரு, கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நாங்க இன்னைக்கு படிச்சதான விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆண்டவர் இந்த பாவையில இருந்து ஒருத்தர் விலகுனா அவன் வாழ்க்கை வேற யாருக்குமே பிரயோசனமா இருக்காது. விளங்குதா? ஏன்னா அந்த மூளைக்கல்லாவது அஸ்திபாரக்கல்லாவது யாருமே எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப நாங்க யோசிப்போம், ஆண்டோட சமூகத்துல எங்களை பயன்படுத்துகிறவர்களா நாங்க மாறணும். விளங்குதா? நாங்க ஒன்றுமே இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னு சொன்னா வேலை இல்லை. நாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு உட்கார்ந்து 2-3 ஹவர் உட்கார்ந்து இருந்து வேலை இல்லை. ஆண்டோட பார்வையை விட்டு நாங்க விலகிட்டோம்னு சொன்னா வேலை இல்லை. அதனால நாங்க யாரும் எழுந்து நின்று பிள்ளைகள் சிக்க கூடாது. கவனமா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். நாங்க சொல்லுவோம் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இன்றைய நாளிலே எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை குற்றங்களை சுவாமி நாங்கள் தீர்த்தி கொண்டு விட வேண்டிய இடங்களை நீர் எங்களுக்கு காண்பி தரலும் ஆண்டவரே. குயவனே, இந்த நேரத்தில் நான் உங்களுடைய கருத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை உம்முடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் இந்த நேரத்திலே சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் எல்லா குற்றங்களையும் சுவாமி நீர் காண்கிறவராக இருக்கிறே. சங்கீதம் 139 அதிகாரம் 1வது வசனத்தை சொன்னபடி சுவாமி தீரைகளை அறிந்து ஆராய்கிறவராக இருக்கிறபடினா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். சுவாமி, எங்களை நீர் அறிந்து ஆராய்கிறவர். எங்களுக்குள்ளா இருக்கிறதான குறைகளை காட்டியிருந்தும் ஆண்டவரே வெளிப்படுத்தும். அந்த குறைகளை குற்றங்களை சரிபடுத்திக் கொள்ள நீர் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட எங்களை வெள்ளெடுத்து என்னும் ஆண்டவரை உடைய வேதத்தை தியானிக்கவும் உடைய வேதத்தில் இருக்கிறதான காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளவும் எங்களோடு கூட எங்களை வெள்ளெடுத்துகிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நீ வெள்ளெடுத்து எல்லும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தல்லும் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருத்தம் ஆண்டவரே, ஒரு சுவாமி பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறதான ஒரு நாளை நீ மாற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜாவே. நன்றி என்று சொல்லுகிறோம் தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி தெய்வமே. நன்றி தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் தெய்வமே. ஓ நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்களை சுவாமி நீங்க வணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. நன்றி 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 தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆவியான தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பேவலே பாத்திரமா வீரங்கச் செய்யுமே, நிரம்பிவலேயும் பாத்திரமா வீரங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமில்லா இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வேத பாத்திரமா அணைந்து கொள்ளுமே.
குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்து யாரோ ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்காக அவர் எங்களோட பேசினபடினா நன்றி என்று சொல்லி ஜெபியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையான வார்த்தைகளால் ஒவ்வொரு வார்த்தைகளும் போய் சேர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வார்த்தையை கொண்டு வந்து அடையாளமாய் அவருக்குள்ளாக நீங்கள் அந்த வார்த்தையை வைத்து சுவாமி இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கொண்டு பேசினாண்டவரே இவ்விதமான அந்த வார்த்தைகளை விளங்க வைத்து சுவாமி பெருமையாய் ஆண்டவரே நிலத்தில் இருக்கும் போது ஆண்டவரே நீங்கள் அதை எடுத்து உருவாக்கி ஆண்டவரே சுவாமி நமக்கு கொண்டு ஒரு பாத்திரமாக நீங்கள் ஆண்டவரை பாவிக்க அதே போல ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே சுவாமி பெருமையாய் இல்லாதபடி ஆண்டவரே உங்களுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறது வார்த்தையினோடு ஆசீர்வாதம் வார்த்தையினாலே சுவாமி இதயங்களை நான் எடுத்து வைத்து நாளைக்கு வந்திருக்கிற ஒரு பிள்ளையை வார்த்தையோடு பேசும் வார்த்தையோடு எங்களை எதிர்கால பயன்படுத்த முடியாத எங்கள் கண்களை இந்த நேரத்திலே உங்களுக்கு விசேட ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் இடத்தில் அதை சொல்லுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்றேன். அதற்கு தொடர்ந்து உங்களோட தேவைகள் சொல்லுங்க, நாங்க ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ஒரு சாமான் வர்றதுக்கு ஒரு 8 மாசம் வருது இல்லை, கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சிச்சுன்னா தான் எனக்கு முக்கியமானது. கிடைக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சகோதரியோட விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போம், ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அதற்கு பின்னர் நான் ஜெபிக்கிறேன். சகோதரியின் தேவையை சந்திக்கும் அந்த சகோதரிக்கும் அந்த பொருள் கிடைக்க கிருபை செய்தவங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, அவர் காத்து கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. அவருக்கு தேவையை நீங்க சந்திக்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அது உங்களுக்கு ஒருவருக்கே தெரியும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அது அவருக்கு கிடைக்கவும், அது கிடைத்த பின் அது உங்களுக்கு சாட்சியாய் சொல்லவும் கிருபை செய்யலாம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அன்பும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, சகோதரியின் தேவையை நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தாவே. அது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தாவே உமக்கு ஒருவருக்கே தெரியும் கர்த்தாவே. அவருக்கு அது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தாவே. அதை நீங்க அவர்களுக்கு செய்து கொடுங்க கர்த்தாவே. அதற்கூடாக அவர்கள் அந்த பொருளை சீக்கிரமாய் பெற்று உம்முடைய நாமத்தை உயர்த்தும் படிக்கு இங்கே சாட்சியாகவும் சொல்ல கிருபை செய்தலங்க கர்த்தாவே. இவை அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். இன்னும் அவங்களோட தேவைகளை சொல்லுங்க, நாங்க ஜெபிப்போம். பிள்ளைக்காக எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சிறு குழந்தையை உங்களுடைய கருத்தில் எப்படி அவனுக்கு ஏற்பட்ட இயேசு கிறிஸ்து அது உங்களுடைய குழந்தையா இருக்கிறது
கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையா இருக்கிற கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, அந்த தாயின் அந்த வேதனையை நீங்க அறிந்திருக்கிற கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, மாற்றுங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. சீக்கிரமாய் நாங்கள் நல்ல செய்தியை கேட்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. சீக்கிரமாய் இதை கேட்டு கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே உதவி செய்யும். அன்பும் இறக்கும் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் இப்போது கேட்ட அந்த குழந்தையை பற்றி நாங்கள் கேட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த செய்தியை நீங்க உமக்கு ஒருவருக்கே தெரியும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அந்த குழந்தைக்கு என்ன நிலை என்று எந்த ஒரு மனிதனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே நீரே அதை எங்களை படைத்த கடவுளாயிருக்கிற கர்த்தாவே, அந்த குழந்தையை உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கணும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அதே போல அவங்களுடைய தாயையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்கும் வேதனையை நீங்க அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. அந்த 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 கவலையான காரியங்கள் எல்லாம் ஆழ்ந்து கழிப்பாக மாற கிருபை செய்தலுங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அதே போல அந்த குழந்தையின் தகப்பன், அதே போல குழந்தை இப்போது சிகிச்சை பெற்றுக்கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. அதை நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தாவே. சிகிச்சை பெறும் போதும் அந்த வைத்தியர்களுக்கூடாக ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க வெளிப்படுத்தி அதை சரியாக அவர்கள் செய்து முடிக்க கிருபை செய்தலுங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவைகள் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மகன் மகன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சகோதரனை குறித்து நாங்கள் ஜெபிப்போம். சகோதரனுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவருடைய தேர்தலை சந்திக்கும்போது சகோதரனை குறித்து அவருடைய அந்த தொழிலில்லாத நிலைமையை நீங்க அறிந்திருப்பீங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. அந்த நிலைமையை மாற்றுங்க கர்த்தாவே. அதை நாங்கள் சீக்கிரமாய் அவருக்கு மாற்றிக் கொடுங்க கர்த்தாவே. அவருக்கு அந்த தொழில் கூடாக ஆசீர்வதிங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. சீக்கிரமாய் ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்யுங்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே. சாட்சி பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளார்கள். தாயாருடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையும் பெரிய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இன்னும் தேவைகள் இருந்தா சொல்லுங்க. சகோதரி கர்த்தர் சுகப்படுத்தும்படி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்.
அந்த ரித்திகா ஜெபிப்போம். மகளை சுகப்படுத்தும்படியே அடுத்த வாரம் மகள் சபையை காணப்பட்டதாக வேதனையான காரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே தாய் வேதனைகளை மாற்றின கர்த்தாவே வரவும் சொன்னது கர்த்தாவே எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ரோஸ்மேரி சகோதரனுடைய மகள் இல்லையா? ரோஸ்மேரி சகோதரிக்காக நாங்கள் ஜெபிப்போம். மகளை மக்களை விடுதலை விடுதலை என்பது கர்த்தாவே சுகத்தை கட்டளையிடுகிற கர்த்தாவே கர்த்தனால தொடுங்க கர்த்தாவே விண்ணப்பத்துக்கு சிதம்பரம் பின்கோடு அவரை பின்னா சுகங்களுக்கு ஆராதனை செய்யத்தான் இருக்கிறோம். அந்த இடத்துல நிறைய பேர் வரணும், நிறைய பேர் ரசிக்கப்படணும். அந்த ஆமே அந்த ஜெபத்துக்காக ஜெபிப்போம். அது வருகிற பாஸ்டர் ஆசீர்வதிக்க வேண்டும். பள்ளிகளை பிரதேசத்தில் பெரிய ஏற்படுத்த வேண்டும். ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கட்டளை கருத்துக்கு கொடுத்து வேறு தேவைகள் ஜெப தேவைகள் இருக்கா? எனக்கு ஒண்ணு இருக்குது. ரஞ்சித்னு சொல்லி ஒரு அங்கிள், அவருக்கு கண்ணுல ஒரு ஆபரேஷன், அதோட அவருக்கு கேன்சர். அப்ப கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்க இந்தியாவுக்கு போயிருக்கார். அவருக்காக ஜெபிங்க. அவர் கர்த்தரை முழுமையா நம்புற ஒரு மனுஷரா இருக்க. அவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் அனைவரும் ஜெபிப்போம். உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. நாங்க எங்க சமஸ்து பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை கட்டாம ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் தெரிஞ்சு அதுக்குள்ள வளர்றதுக்காக எதிர்காலத்துல வந்து சமூகத்துக்கும் நல்ல பிரச்சனைகள் நடக்கணும் எல்லாரையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். வந்து வராத ஒரு சில எல்லா பிள்ளைகளும்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அமைதியாக இருந்து ஒரு பாடலுக்கு நாங்கள் கடன் செல்வோம். வாட்ஸ்அப்ல அந்த பாட்டையும் அனுப்பியிருக்கேன். நான் பாவியம் என்னையும் தம் அன்பால் அனைத்தீரே என்ற பாடல். அதுல பாருங்க, குயவன் கையில் என்னை அப்படின்னு சொல்லியிருக்கு. வணைவது போல என்னை வணங்கி, பரிசுத்தால் என்னை வணங்கின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கு. அந்த பாடல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபமா பாடுவோம். அதற்கு பின்பதாக காணிக்கைகள் சேர்த்து நாங்கள் அதை வரும்பொழுது நாம் காணிக்கை எடுக்கிறீங்களா? எடுக்கிறீங்க, நீங்க எடுக்கிறீங்க. பாவியமென்னையும் அம்மன்பால் அழைத்தீரே என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா நன்றி. திரும்பவும் சொல்லுவோம். பாவியம் என்னையும் மண்பால் அடித்தீரே என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வடையும். ஆத்மபாரம் தந்து என்னை இன்றே நீரக்கும், உம்மூழியம் செய்ய அடுப்பும் உம் சேவை செய்திடவே என் தேசம் சந்திக்கவே சூழலிடம் என்னை இன்றே ஆடுப்போம். அழியும் மாத சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அடுப்போம். உம் சேவை செய்திடவே என் தேசம் சந்திக்கவே உம் சேவை செய்திடவே என் தேசம் சந்திக்கவே. நாங்கள் பரமண்டல ஜெபத்தை ஒன்றாக சேர்ந்து கூறுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செயற்படுவதாக. அதுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையதே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்